அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த புக் பத்தி பார்க்க போறோம்னா, அசுரன் போல் வியாபாரம் செய்யுங்க. இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ் சீனிவாசன். இதுல ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான டாபிக். என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க என்ன பேசிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தொழில் அதாவது நஷ்டம் அடையிற தொழில மேலும் பண்ணிக்கிட்டே நஷ்டம் ஆகுறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொழில்ல நஷ்டமாகுது. ஆனா இதை எடுத்தோம்னா மத்தவங்க நம்மள என்ன நினைச்சிருவாங்களோ, இந்த தொழில் தான் நம்மளுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஷ்டமடையறத வேற ஒரு வேலையில சம்பாரிச்சு இதுல அந்த காசுல விட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்குதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க. மத்தவங்க உங்களுக்கு உங்க சொத்தை மீட்டு கொடுக்க போறதில்ல, உங்க கடன் அடைக்க போறதில்ல. நீங்க உங்களோட முடிவை நீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப். அந்த ஜாப வச்சு என்ன பண்றாரு, ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு கடை எடுத்து ஒரு ஷாப் வைக்கிறாரு. அவரு வச்சதுல இருந்து அவங்க அவங்க குடும்பத்திலேயே யாருமே, அவங்க பரம்பரையிலே யாருமே வாங்காத அளவுக்கு கடனை வாங்கிடுறாரு. இருந்து அந்த ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரன் பண்ணிட்டே இருக்கிறப்ப எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆபீஸ்ல இருக்கவங்க அவரை ஏளனமா பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரன் பண்ணிட்டே இருக்காரு. விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் ஆயிருது. நீங்க இந்த கடனை அடைக்கணும்னாலே பாத்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில 70% நேரத்தை அவர் இதுக்காகவே இந்த கடனை சம்பாரிச்சு அடைக்கிறதுக்காகவே செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய கடனாகிறாரு. ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தொழில் ஆகலைன்னா அதை அன்னைக்கே அன்னைக்கே முடிவெடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒருவேளை ஒரு சொத்தை வித்து இந்த கடனை அடைச்சா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னா, அதை போன மாசமே நீங்க அதை வித்து அடைச்சுட்டு இந்த மாசம் நீங்க வேற ஒரு சொத்து வாங்கியிருக்கணும். அதாவது எப்படின்னா, போன மாசமே அந்த சொத்தை வித்து கடனை அடைச்சிட்டு அடுத்த ஒரு பிசினஸ் இது பண்ணி அதை ரன் பண்ணி அடுத்த சொத்தை வாங்குற அளவுக்கு வந்திருக்கணும் இந்த மாசம். அப்படிங்கிற லெவல்ல தான் நீங்க போகணும். இன்னொருத்தங்க என்ன சொல்லிடுவாங்க, ஏது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டுலாம் நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிற வீடும் சேர்ந்து போயிடும். சப்போஸ் நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சொத்தை விற்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்து கடைசியில இப்படி யாரு என்ன சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இருக்கிற வீடும் கையை விட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க எடுக்கிற முடிவு பிசினஸ் வந்துட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற முடிவு உங்களோட தான் இருக்கணும். அதாவது உங்கள் எல்லையில் உங்கள் குரல் மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்றாங்க.